வெல்கம் டு தீபாஸ் கப். இன்றைக்கும் நம்ம ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி சிக்கன் குழம்பு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து அதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து வதக்கி விடுங்க. அது பொரிஞ்சதும் அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அரை சோம்பு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சேர்க்குறதுனால குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது கூடயே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினதும் அது கூட தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இப்போ 3/4 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமையே மூடி போட்டு வேக போடுங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்தில் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா ஒன்று போல் கிளறி விட்டு இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு அதை சிம்லேயே வச்சு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அப்படி பண்ணோன்னா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இருபது நிமிஷம் சிக்கன் சிம்லேயே வெந்திருக்கு. இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த ரைஸை விட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ட்ரை பண்ணுங்கள், அடி தூளாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.